ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்ன் ஆஃப் த வேனிஸ்டு ஆர்ச்மேஜ் சீரிஸோட 4th எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இந்த சீரிஸோட 3rd எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. திடீர்னு ஒரு லார்ஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த ஸ்பேஸை ராக் பண்ணுது. அசுமா தன்னோட கான்சன்ட்ரேஷன் மானாவை முழுசையும் எக்ஸிக்யூஷன் ஃப்ரேமில் சேனல் பண்ணி ஒரே அடியாக அனலைஸ் பண்ணது தான் இதுக்கு காரணம். இதை பார்த்து இசியா ஷாக் ஆகுறான். ஆனால் அசுமா ஹோல்டு பேக் பண்ணாமல் தன்னோட மேசிவ் மேஜிக் சர்க்கிளை கண்டினியூவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இப்படி பண்ணுறது மூலமாக ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற அனாமலியை எக்ஸ்போஸ் பண்ணி இசியாவோட அப்சர்வேஷன் பாயிண்ட்டை பின் பாயிண்ட் பண்ண அவர் பிளான் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் இதை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி அவர் இசியாவை லொக்கேட் பண்ணுறாரு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பேஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. அவர் இசியாவோட மேஜிக்கை உடைச்சி திரும்பவும் மேஜிக் ரூமில் இருக்கிறத பார்க்குறாரு. இதன் மூலமாக இசியாக் ரெகக்னேஷனல் ஆல்டர்னிங் மேஜிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்புறம் அசுமா ரூமை விட்டு வெளியே வந்து இசியா உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. நம்ம நல்லா பழகலாம்னு சொல்லிட்டு ஏன் ஹார்ம் பண்ண நினைக்கிறேன்னு அசுமா அவர்கிட்ட நடந்து போய் கேட்குறாரு. இசுயா எக்ஸைட்டடாக குதிச்சு தான் இமேஜின் பண்ண எல்லாமாவே அசுமா இருக்கிறதா சொல்கிறான். இலுசேஷன் மேஜிக்கை பிரேக் த்ரூ பண்ணுறதும் சாண்ட் இல்லாமல் லிமிட்டேஷன்ஸ் மேஜிக் காஸ்ட் பண்ணதும் அசுமாவுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுங்கன்றத பற்றி இசியா பேசுகிறான். இதை செய்ய முடிஞ்சதுக்கு நீ ஒரு இன்க்ரெடிபிள் பர்சன் இசியாக் அசுமா கிட்ட சொல்கிறான். அசுமாவோட டெக்னிக்கை வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஆர்ட் கூட கம்பேர் பண்ணி இசியா தொடர்ந்து ஆடுறான். நீ இன்க்ரெடிபிள், உன்னோட மேஜிக் சர்க்கியூட்ஸை புரிஞ்சிக்க விரும்புகிறேன்னு அவன் அசுமா கிட்ட சொல்கிறான். திடீர்னு இசியா முகம் மாறுது. அழகான விஷயம் அழியறத பார்க்கறது தான் தனக்கு மோஸ்ட் லவ்வபிள்னு அசுமா கிட்ட சொல்கிறான். அசுமா ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இசியா அவருக்கும் ஒரு ஸ்டெப் அஹெட் போய்விட்டதாகவும் அவனோட இன்னொரு ஸ்பெல்லில் விழுந்துட்டதாகவும் ரியலைஸ் பண்ணுறாரு. இசியா அப்புறம் தன்னோட மெட்டார்ஃபால் மேஜிக் ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். அசுமாவை இம்பேல் பண்ண கீழே இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் லிமிட்டேட் ஆகி காற்றுல இருந்து அவர் மேலே விழ ஆரம்பிக்குது. நிறைய ஷார்ப் மெட்டீரியல்ஸ் தன்னை நோக்கி வந்தாலும் அசுமா தன்னோட கூலை மெயின்டைன் பண்ணுறாரு. ஸ்பைக்ஸ் அவர் மேலே டிசென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதை பிளாக் பண்ண ஒரு பேரியர் கிரியேட் பண்ணுறதை அவர் மேனேஜ் பண்ணுறாரு. இருந்தாலும் எவ்வளோ நேரம் ஹோல்ட் அவுட் பண்ண போகிறேன்னு சொல்லி இசியா அவரை மேக் ஃபன் பண்ணுறான். இசியா தொடர்ந்து செவரல் மெட்டீரியல்ஸை அசுமா மேலே ஹர்ல் பண்ணுறான். இதனால் அவர் தொடர்ந்து எவாய்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு. இசியா தன்னை கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறான்னு டவுட் இல்லாமல் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அசுமாவுக்கு தெரியாமலே அவரை ஃபிஷ் ஆஃப் பண்ண எய்ம் பண்ணப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நடுவில் அவர் மாட்டிக்கிட்டாரு. அசுமா தொடர்ந்து ஹோல்ட் ஆன் பண்ணுறாரு. ஆனால் ஆல்ரெடி லிமிட்ஸை ரீச் பண்ணிட்டதா சொல்லி இசியா கிண்டல் பண்ணுறான். அசுமா இருக்கிற லொக்கேஷனுக்கு ஒரு ஏர்பிளைனை இழுத்துட்டு வந்து இசியா விஷயத்தை இன்னும் ஃபர்தராக கொண்டு போகிறான். இசியா காற்றுல ஃபார்ம் ஆகி இது என்னோட உலகம்னு இசியா கிட்ட சொல்கிறான். அவனோட லேட்டஸ்ட் அட்டாக்கை எப்படி பிளாக் பண்ண போறேன்னு பார்க்க கியூரியஸாக இருக்கிறதா இசியா அசுமா கிட்ட சொல்கிறான். அசுமா கையை காற்றுல ரைஸ் பண்ணுறாரு. ஆனால் சேம் டைமில் சரௌண்டிங்கில் அவரோட அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இதற்கிடையில் இசியா ஒரு நீடில் வச்சு அவரை குத்த பிளான் பண்ணுறான். ஆனால் நீடில் மேலே வீசும்போது பிளைனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்பெல்லை அவன் கேன்சல் பண்ணுறான். இது இசியாவை ஷாக் ஆக்குது. பிளைன் கிராஷ் ஆகுறத அவன் வாட்ச் பண்ணுறான். இல்யூஷன் அவனோட மெயின் அட்டாக் அந்த நீடில் தான். அசுமாவால் இதை சீ த்ரூ பண்ண முடிஞ்சதால் அந்த நீடில பிரிட்டி ஈஸிலியாக பிடிச்சிடுறாரு. அசுமா அவனை மேக் ஃபன் பண்ணுறாரு. உன்னோட ஸ்கீம்ஸை ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. தர்பீஸை ட்ராப் பண்ண விண்ட்டை மேனிப்புலேட் பண்ண ஸ்பெல் வெறும் ஒரு டெக்காய் தான் அசுமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இசியா போல்ஸ் மற்றும் மெட்டல் பிளேட்ஸ் மாதிரியான ரியல் ஆப்ஜெக்ட்ஸை ட்ரா பண்ணான். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட அட்டென்ஸை ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு இல்யூஷரி ஏர்பிளைனை ஃபாலோ பண்ணி அனுப்புனான். அசுமா டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும்போது மேஜிக் நீடில் லான்ச் பண்ணான். அதில் கான்சியஸ்னஸ் டிஸ்டர்பிங் ஸ்பெல் இன்ஃபியூஸ் ஆகி இருந்துச்சு. இதுதான் இசியாவோட ரியல் மூவ். அசுமா சிரிக்கிறாரு. ஏன்னா இசியாவோட சப்போஸ்டு மெட்டார்ஃபால் கூட வெறும் ஃப்ளஃப் தான்னு அவருக்கு தெரியும். அசுமா இசியாவோட ஹார்ட் ஒர்க்கை கமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவன் ட்ரை பண்ணுற எல்லாமே தனக்கு எதிராக யூஸ்லெஸ் தான்னு லெட் ஹிம் நோன் பண்ணுறான். இசியா இதோட பாசிபிலிட்டியை ஆர்கியூ பண்ணுறான். அசுமா தன்னோட மேஜிக்கை சீ த்ரூ பண்ணியிருக்கவே வழியே இல்லைன்னு சொல்கிறான். ஏன்னா எந்த மேஜ் அலைவா இருந்தாலும் அவன் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணுறப்ப சென்ஸ் பண்ண முடியாது. இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு லெஜெண்டரி ஆர்ச் மேஜால் மட்டும்தான் பாசிபிள்னு இசியாக் சொல்கிறான். அப்போது உன்னோட மேஜிக் எக்ஸலன்ஸாக இருந்ததால் பேட்டியில் சப்ளீட்லியாக என் பண்ண போகிறதா அசீமா சொல்கிறாரு.
அவனால் ரியாக்ட் பண்ண முடியாத ஸ்பீடில் இசியாவை நோக்கி டேஷ் பண்ணுறாரு. தனக்கு முன்னாடி டூ மச் மேஜிக் யூஸ் பண்ணதால் அதை அனலைஸ் பண்ண தனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு சொல்கிறாரு. இசியாவோட ஜஸ்ட் மேலே கையை வச்சு அவன் பாடி முழுக்க பெயின் வைப்ரேஷனை அனுப்புகிற மேஜிக் சர்க்கிளை அனலைஸ் பண்ணுறாரு. மேஜிக் எஃபெக்ட் கிக்கின் ஆனதும் இசியா பெயினில் ஸ்க்ரீம் பண்ணிட்டு மயக்கம் ஆகிறான். அசுமா அவன் முன்னாடி டாலா நின்று ஃபேஸில் ஸ்மைலோட நிற்கிறாரு. ஏன்னா அவர் பேட்டியில் வின் பண்ணிட்டாரு. இசியா மயக்கத்தில் இருக்கும்போது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தன்னோட ஆன்சிரேட்டர் பற்றி ட்ரீம் பண்ணுறான். அப்போது அவன் அசுமா கூட பிரிட்டி க்ளோஸாக இருந்தான். அசுமாவை ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக கன்சிடர் பண்ணான். அவன் அசுமா கூட க்ளோஸாக இருந்தாலும் ரெஸ்ட் ஆஃப் த டீம் கூட க்ளோஸாக இல்லை. ஏன்னா எப்பவும் அவங்கள அவாய்ட் பண்ணுவான். இசியா ஷையாக இருக்கான்னு குரியோ நம்புகிறான். ஆனால் மற்ற டீம்மேட்ஸ் இசியாவுக்கு அநேகமாக அவனை பிடிக்கலைன்னு சொல்கிறான். ஏன்னா மற்றவங்க கூட இசியா ஒத்து போகிறதில்ல. ஏன்னா அவங்க ஆர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. அவங்க மாதிரியான ஆளுங்க கூட மெஸ் அரவுண்ட் பண்ணுற ஆள் இசியா கிடையாது. அவனுக்கும் அசுமாவுக்கும் நடுவில் நல்லபடியாக போகும்போது அசுமா ஒரு ட்ரேட்டர்னு கிங் ஒரு ராயல் டிகிரி கொடுத்ததா அவனோட டீம்மேட்ஸ் ஒருத்தன் திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். இசியாவால் இதை நம்ப முடியலை. ஏன்னா அசுமா அவங்கள பியட்ரி பண்ண பாசிபிலிட்டி இருக்கிறதா அவன் நினைக்கல. கிங்குக்கு 4 சைட்ஸ் பவர் இருக்கிறதாலையும் அது இதுவரைக்கும் ராங்காக போனதில்லைன்றதுனாலையும் இது உண்மையானதுன்னு அவனோட டீம்மேட் சொல்கிறான். இது இசியாவோட ஹார்ட்டை பிரேக் பண்ணுது. ஏன்னா அசுவா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக அவன் கன்சிடர் பண்ணுறான். ஏன் கிங்டமை பீட்ரை பண்ண எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணணும்னு அவன் ஒண்டர் பண்ணுறான். இசியா இதை கொஷின் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஃபர்மேரியில் கண் முழிக்கிறான். ஈவெண்ட்டை டிரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததால தான் ஜஸ்ட் விட்னஸ் பண்ணுது. ஒரு டெரிபிள் ட்ரீம்னு அவன் நம்புகிறான். இசியா தன்னைத்தானே தேத்திக்க ட்ரை பண்ணும்போது அசுமா அங்கே ஷோஅப் ஆகி குடிக்க வாட்டர் ஆஃபர் பண்ணுறாரு. இது சுகர் கலந்த எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்னு சொல்கிறாரு. இசியா முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக ரெகுலேட் பண்ணியிருக்கணும்னு அசுமா சஜஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஸ்வெட்டிங்னால நிறைய ஃபீல்டு லாஸ் ஆகிருக்கு. இசியா ஷாக் ஆகி ஏன் தனக்கு ஹெல்ப் பண்ணுறது அசுமா கிட்ட கேட்குறான். இசியாக் தன்னோட ஸ்பெல்லை நேருக்கு நேர் வாங்கினதா அசுமா மென்ஷன் பண்ணுறாரு. அதனால் அன்ஸ்கிராச்சாக காயம் இல்லாமல் வெளியே வந்திருக்க வழியே இல்லைன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவனோட மேஜிக் சர்க்கியூட்ஸ் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கிறதாகவும் லாஸ்டனிங் ஹார்ம் எதுவும் ஆன மாதிரி தெரியலேனும் லெட் ஹிம் நோன் பண்ணுறாரு. அப்போதான் அசுமா கையில் ஒரு டவல் இருக்கிறத இசியா நோட்டீஸ் பண்ணுறான். மயக்கத்தில் இருந்தப்போ அசுமா தான் தன்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாருன்னு அவனுக்கு அப்போதான் புரிய வருது. ஃபேஸில் ஒரு பிரைட் ஸ்மைலோட ஒரு டேலண்டட் மேட்சை இழக்க விரும்பாததால தான் இதை செஞ்சேன்னு அசுமா இசியா கிட்ட சொல்கிறாரு. ஒரு சப்டில் வாய்ஸில் இசியாவுக்கு ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு S4ல இருக்கிற எவரி ஒன்றும் குரியா மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். குரியாவோட மேஜிக் பவர் எக்ஸ்ட்ரானரின்னு அட்மிட் பண்ணுற இசியா சேம் டைமில் அவனோட ஐடியாஸ் கூட அக்ரி பண்ணலை. குரியாவை டிபீட் பண்ணுற அளவுக்கு அசுமா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்க்க விரும்புகிறதா இசியா ரிவால்வ் பண்ணுறான். குரியா அசுமாவுக்கு பண்ண எல்லாத்துக்கும் அவனோட பிஹால்ஃபா அப்பாலஜைஸ் பண்ண இசியா தலை குனிகிறான். அசுமா ஸ்மைல் பண்ணிட்டு நீ பேட் பர்சன் மாதிரி தெரியலன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவன் தன்னை ஆம்பஸ் பண்ணதை ஜஸ்ட் ஃபர்கெட் பண்ணிடுறதா இசியா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு எக்ஸ்சேஞ்சாக ஒரு டீல் மேக் பண்ணணும்னு விரும்புகிறாரு. என்ன டீல்னு இசியா கேட்க S4ல இருந்து குவிட் பண்ணிட்டு அகாடமியில் புது ஃபேக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண கூட ஜாயின் பண்ணணும்னு அசுமா சொல்கிறாரு. இசியாவுக்கு 3000 இயர்ஸ் ஆகோ மெமரிஸ் இல்லாததால் அவனை ரெக்ரூட் பண்ணுற ரிஸ்க் எடுக்க அசுமா ரெடியாக இருக்காரு. கரண்ட் எரால எதையாவது அச்சீவ் பண்ணணும்னா தனக்கு அலைசஸ் தேவைன்னு அசுமா ஆல்ரெடி ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. அசுமா இசியா கிட்ட தான் எய்ம் பண்ணுற ஃபியூச்சரை நோக்கி தன்னோட நடப்பான்னு நம்பி பண்ணுறதா லெட் ஹிம் நோன் பண்ணுறாரு. இந்த ஆஃபர்னால இசியா கம்ப்ளீட்லி ஃப்ளோட் ஆகி ஹானர்டாக ஃபீல் பண்ணுறான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெட்டில் இருந்து இறங்கி அசிமா முன்னாடி நீல் பண்ணி அவரோட லீடை ஃபாலோ பண்ண ரெடின்னு சொல்கிறான். இசியாவோட நடத்தை அசுமாவை சர்ப்ரைஸ் பண்ணுது. ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இசியாவும் சேம் திங் பண்ணது அவருக்கு கிளியர்லி ஞாபகம் இருக்குது. இப்போதான் டோர் பின்னாடி இருந்து எட்டி பார்க்கறத பார்க்க முடியுதுன்னு அந்த நர்ஸ் கிட்ட அசுமா சொல்கிறாரு. அந்த லேடி குயிக்லி வெளியே வந்து வேணும்னு பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இசியா கூட முடிஞ்சதால் அசுமா லீவ் பண்ண ப்ரிப்பேர் ஆக போகிறதுக்கு முன்னாடி இசியாவோட மேஜிக் சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ணுன சார்ட்டை நர்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. அந்த சார்ட்டை ஸ்டேர் பண்ண மூமெண்ட்லேயே அவங்க ஆல்மோஸ்ட் மைண்டை லாஸ் பண்ணுறாங்க. அந்த சார்ட் எவ்வளோ இன்சியன்லி டீட்டெயில்டாக இருக்குங்கிறத அவனால் நம்ப முடியலை. ஸ்டாப் பண்ண சொல்லி அசுமாவை பார்த்து ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. அவரோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அசிமா டேன் அரவுண்ட் பண்ணி அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி அகாடமி மேலே விருப்பமாக இருக்கிறதா சொல்கிறாரு. லீவ் பண்ணுறதுக்கு அப்புறம் அசுமா மேஜிக் அனாலிசிஸ் ரூமுக்கு போகிறாரு. ஏன்னா கொஞ்சம் சைட் ட்ராக் ஆகிட்டாரு. தன்னோட ரிசர்ச்சை
கண்டினியூ பண்ணணும். அவர் சஜஸ்ட் பண்ண எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி முடிச்சதும் அவரோட தியரி ஒரு நியூ மேஜிக் சிஸ்டம் அகாடமிக் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ண ரெக்கமெண்டேஷன் கம்ப்யூட்டர் கன்க்ளூஷனுக்கு வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.